Hi friends, welcome to Just a Simple Kitchen. இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து பால் வச்சாச்சு. இது பால் வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து எலுமிச்சை பழத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ஒரு கிளாஸில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எலுமிச்சை பழம் வந்து நல்லா காஞ்சதுனால அமுக்க வர மாட்டேங்குது. இதே காயாமல் இருந்ததுன்னா நல்லா அமுக்கிறதுக்கு வரும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ வந்து குடிச்சிக்கலாம். அதுக்கிடையில் டீயுமே நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு சீனி தேயிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. என்னோடய பொண்ணுக்கு வந்து அலர்ஜி மாதிரி போடுறதுனால அதை காட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதனால் அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. ஜிஹெச்சுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய பொண்ணுக்கு ஐப்ரோ பென்சில் இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் ஐப்ரோ பென்சில் வந்து ஒன்று வாங்கிட்டேன். நெயில் பாலிஷ் வந்து ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தோடு வாங்கினேன். அவளோட கோல்டு இயரிங் வந்து உடச்சிட்டா, இந்த சொரையை வந்து உடச்சி எடுத்துட்டா. அதனால் இப்போதைக்கு இதை போட்டு விடுவோமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வாங்கினேன். வெண்டைக்காய் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. சரி வெண்டைக்காய் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி வெண்டைக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிராசரி ஐட்டமும் முடிஞ்சிருச்சு. அதுவும் வாங்கிட்டேன். வேர்க்கடலை வந்து வாங்கியிருக்கேன். ஒரு கேக் பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ராகி சேமியா வந்து வாங்கிட்டாச்சு. சேமியா வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டேன். ஏன்னா காலையில் டிஃபன்லாம் செஞ்சுக்கலாம்ல, அதுக்காக அதை வாங்கிட்டேன். ஒரு கரண்டி ஒன்று வாங்கினேன். இந்த கரண்டி பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாப்பாட்டு கரண்டி ஒன்று வாங்கினேன். இந்த கரண்டி என்கிட்ட இல்லை, அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து வேர்க்கூர் பவுட்ரு. நானே எல்லா பவுடரும் போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இதையுமே போட்டு பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது திங்ஸ் வாங்கினோம்ல, அது கூடிய பில்லு 388 ரூபா வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து பால்வாடியில் முட்டையுமே கொடுத்தாங்க. அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மருந்து வாங்குறதுக்கு தான் முக்கியமாக நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே போயிருந்தோம். அந்த மருந்துமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் காதுலேயும் தோடு இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தோடையுமே போட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்து பைப் வந்து தோண்டுறதுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வீடு வந்து பைப் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையுமே தோண்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் போல் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. சரி அதையுமே பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஹஜ் பெருநாள் வேறு வரதில் சரி வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் செல்ஃபில் இருந்து தான் ஆரம்பித்தேன். சரியான தூசியாக இருந்துச்சு. ஏன்னா வாசலுக்கு எதிர்க்க இருக்கனால ரொம்ப தூசியாக இருந்துச்சு. அதையெல்லாம் பொம்மை இதெல்லாமே எடுத்துட்டு நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணோட வைப்ஸ் இருந்துச்சு. அதையுமே ஈரமாக இருக்கனால அதையுமே நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொம்மை இதெல்லாமே தூசி தட்டி விட்டுட்டு இருந்தேன். தூசிலாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கார் பைக் இது போகும்போது தூசி இது வந்து வரதானே செய்யும். அது எல்லாமே தூசி தட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லா பொம்மைக்குமே தூசி தட்டி முடிச்சாச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி வந்து நான் 2 பொம்மை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பொம்மைலாம் அதுக்கு அங்கிட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லா டெடி பியருமே அடுக்கி வச்சாச்சு. இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது தான் என் பொண்ணுக்கு. இந்த பெரிய இது மட்டும்தான் எனக்குன்னு வாங்கி தந்தாங்க. மற்ற எல்லாமே என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன்னா. இது வந்து என் ஹஸ்பண்டோட சின்ன வயசு வந்து ஃபோட்டோ என்னோடய மாமியார் வச்சுருந்தாங்க. தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செல்ஃபில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து துபாயிலேருந்து என் பொண்ணு கொடுத்து விட்ட கிளிப்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு.
அது எல்லாமே அவள் அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருந்தா. அதையுமே எடுத்து அதோட அட்டையில் வந்து குத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது தான். இப்போ வந்து இந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி வச்ச மாதிரி ஒரே மாதிரியே வைக்காமல் நம்ம ஒவ்வொரு பொருளையும் வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டா பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு பொருள் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது அதை வந்து வேறு இடத்துல வைப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீட்டில் பார்க்கும்போது இது வந்து அங்கே இருந்துச்சே இப்போ இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து மேக்ஸிமம் என் பொண்ணோட ஐட்டம் தான் நிறைய வச்சுருக்கேன். அவளோட டானிக்கை, கிளிப்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாளி இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து தேர்ட் செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப இங்கெல்லாம் தூசியாகவே இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. நைட் போல் இட்லி தோசை மாவுக்கு வந்து ஊற வச்சு காலையில் வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து 4:1 ரேஷியோவில் தான் நான் அளவு எடுப்பேன். 2 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்தேன்னா 2 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் இட்லி அரிசியும் 1 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே இப்படி தான் எடுப்பேன். நீங்களும் இதே அளவு போல் நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள். நல்லா வரும். தோசை முருகலாகவும் வரும், நல்லா மெல்லிசாவுமே வரும். நான் ஃபஸ்ட்டே 1 கிளாஸ் வந்து இட்லி அரிசி கடையில் வாங்குவோம்ல அதை எடுத்துக்கிட்டேன். செகண்டாக வந்து 2 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் வாங்குகிற ரேஷன் அரிசி இருக்குல்ல அதில் வந்து 1 கிளாஸ் வந்து போட்டுக்கிருவேன். அப்புறம் வந்து 1 கிளாஸ் வந்து உளுந்து வந்து அளந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டையுமே நான் தனித்தனியாக தான் வந்து ஊற வைப்பேன். ஒன்றா வந்து ஊற வைக்க மாட்டேன். ஒரு சிலவர் வந்து ஒன்றாவே ஊற வச்சு அரைப்பாங்க. நான் அப்படி ஊற வைக்க மாட்டேன். ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து புளிக்க வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். 1 வீக்குக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வந்து தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நான் அலசி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த பாத்திரம் வந்து பத்தலை. ஏன்னா ஊறி வரும்போது நம்மளுக்கு நிறைய அரிசி வரும்ல, அதனால் அந்த பாத்திரம் பத்தாதனால இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ கடையிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு தோசை மாவில் வந்து அந்த வாடை வராமல் இருக்கும். இல்லைன்னா ரேஷன் கடை அரிசி போடுறோம்ல அதனால் அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இன்றைக்கி வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இன்னுமே என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உளுந்தை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். உளுந்துக்குமே அதே மாதிரி தான் நல்லா தண்ணி வந்து தெளிஞ்சு வரணும். அது அளவுக்கு நம்ம அலசி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே அலசி எடுத்தாச்சு. நான் வந்து பைப்பு தண்ணி வந்து ஊற்ற மாட்டேன். ஏன்னா டேங்க் வந்து நம்ம அடிக்கடி கழுவ முடியாது இல்லையா. டேங்க் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த தண்ணி வந்து ஊற்றி நான் ஊற வைக்க மாட்டேன். நல்ல தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுக்கிருவேன். அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து புளிச்சு வரும் சீக்கிரமாக மாவு. அதனால் நான் ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், தோசை வந்து நல்லா செவந்து வரதுக்காக கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஆட் பண்ணி மூடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்தை வந்து தண்ணி நல்லா மூழ்கிற அளவு ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஓவர் நைட்டு ஊறி வரட்டும். நம்ம காலையில் வந்து அரைச்சிக்கலாம். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.